ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லிட்டான். கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்பார்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆம், இப்படி ஒரு சந்ததி நின்றா அடுத்த பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். அடுத்து சொல்லுங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நல்ல கைகளை சாட்டி glory. இப்படி ஒரு சந்ததி நின்றார். ஓ, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.